ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் இப்போ கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற அரிசியோட அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி ஆகிடுங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது சேர்த்துருக்கோம். சீக்கிரமே வெந்துடும். பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ தண்ணியிலேருந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன், கார்லிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சாதம் ரெடியாக இருக்குங்க. வேக வச்ச சாதம் ரெடியாக இருக்குது. மசாலா ரெடியாக இருக்குது. சேர்த்துக்கலாங்க. ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நமக்கு தேவையான அளவு ரெடியாக இருக்குங்க. நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. சாதம் வேக வைக்கும் போதே நம்ம ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ மசாலான்னு சொல்லும்போது நான் உப்பு பெப்பரெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணுங்க. ஜாஸ்தியாக போகாமல் பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது வெந்த உடனே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நான் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சொல்லும்போது நீங்கள் அதை கவனிக்கணும். நான் எடுத்துருக்கிற சாதத்துக்கு தகுந்த பெப்பர் சால்ட்டு தான் சொல்லுவேன். நீங்கள் அதை அளவாக வைக்கிறத விட உங்களுக்கு தகுந்த வெஜிடபிளுக்கு தகுந்த காரம், உப்பெல்லாம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அளவுக்காக நாம் செஞ்ச அளவு காமிப்போம். நீங்கள் நீங்கள் எடுத்த சாதம் வெஜிடபிளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க, பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் மிக்ஸ் ஆன உடனே இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா தண்ணியை வடித்து விட்டுக்கோங்க. 3/4 பாகம் சாதம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ தான் சமையல் பழகிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பை செக் பண்ணிக்கலாம். இப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம சாதமும் சேர்த்தாச்சு, வெஜிடபிளும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு பத்தாம மாதிரி தெரிஞ்சதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கிறக்காக ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கேப்சிகம் கூட இந்த இடத்துல நீங்கள் சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சா சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. இது ரெண்டும் சேர்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க.
வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜு, ஆனியன், கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ண உடனே உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய சேர்த்துடாதீங்க, இந்தளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ண இந்த இதை பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணியை வச்சுக்கலாங்க. இப்படி கையை தொட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பால் ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பெல்லாம் வர வேணாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லா பால்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பால்ஸை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பாலாக போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஏன்னா பால் மாதிரி இருக்கிறதுனால உள்ளே வேக டைம் ஆகும். நம்ம ஏற்கனவே நம்ம வேக வைக்காத காய்ங்கிறதுனால 1 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேகட்டுங்க. 1 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாங்க. வெந்துடுச்சுங்க. இது மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வேகணும், ஆனால் திருப்பி போட டைம் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக போடணும். இன்னும் 1 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த பால்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு ஒரு சாஸ் செய்யணுங்க. இந்த பால்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஆனியன், அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இந்த டயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு போதுங்க. அப்புறம் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இது இந்தளவுக்கு போதும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இப்படி எல்லாம் இந்த பூண்டு, வெங்காயம், இஞ்சியோடு நல்லா வேகட்டுங்க. 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற ரெசிபி இனிப்பு, புளிப்பு, காரமாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிளாக் பெப்பர் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, வெங்காயமெல்லாம் வதக்கின ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக தாங்க இது பயன்படும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இப்போ இது 1 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்த உடனே இப்போ எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வெஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.